ஷேடோயிங், லேயர்ஸ் இது எல்லாமே சீன் பை சீன் இந்த எபிசோட் உள்ள ரொம்ப நல்லா பில்ட் ஆயிட்டு வந்துருக்கு. வா தலைவா டெஸ்டின், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டீம்ல பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல லாஜிக்கலா ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கரெக்டா கொடுக்குற ஒரே ஆள் வந்து டஸ்டின் தான். இந்த எபிசோட்லயுமே வந்து ஒரு விஷயம் பண்றாரு. அதுக்கான ரைட்டிங் ஒர்க்குமே ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, ஒன்ஸ் இந்த சீரியஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் அப்படின்னு உங்க மைண்ட் வந்து செட் ஆயிருக்கும். அந்த கேரக்டர்ஸ் கடைசி வரைக்குமே அவங்களோட திங்கிங்கா இருக்கட்டும், அவங்களோட ப்ராசஸிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் எல்லா சீசன்லையும் இருக்கும். மாறாம ஸ்டேபிளா இருக்கும். அதுதான் பெரிய பிளஸ் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்படி இதுல ராபினுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களோ அதே தான் இந்த சீசன்லயும் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோட்ல குறிப்பா ஒரு பெரிய பிரேக் த்ரூக்கான ஒரு சீனா வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சீனை ரொம்ப அழகா அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா புல் ஆஃப் பண்ணி அவங்களுக்கான வந்து அந்த கேரக்டர் ரைட்டிங்குமே